Welcome everyone. This is GK Shankar Learning Institute Group 2 2A Test Batch Prelims General English Test number 4. Test number 4 கான question discussion க்கு நாம வந்திருக்கோம். Directly question number 1. Identify the figures of speech from the following. So first question க்கு வந்து figures of speech அப்படினு வந்து question வந்து கேட்டிருக்காங்க. So என்ன போமோட என்ன லிரிக் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். So back of his smiles and behind his tears. Back of his smiles and behind his tears. Smiles ஓட ஆப்போசிட் என்ன கொடுத்திருக்காங்க? Tears. அப்போ இந்த பர்టిక్యులர் இடங்கள்ல இந்த இடத்துல ஒன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம அத செக் பண்ணி பார்க்கறோம் ஆன்டிதீசிஸ் ஆப்ஷன் கொடுக்கல. சோ இந்த இடத்துல his smiles his tears ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ரெபெட்டிஷன். சோ இது ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ரெபெட்டிஷன் அப்படி நம்ம சொல்லுவோம். யூசுவலி his அந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்தால் மட்டும்தான் நம்ம ரெப்படேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா his smiles his tears என்று அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஸ்டின் நம்பர் 1 ரெப்படேஷன் சொல்லுவோம். இதுவே இன்கேஸ் ஆஃப் அனஃபோரா அப்படின்னா அதுக்கு வந்து டைரக்டான வேறு மீனிங் இருக்கும், அது வேறு ஒரு ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். பட் இது என்ன அப்படின்னா பேக் ஆஃப் his smiles அண்ட் பிஹைண்ட் his tears என்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர்ட் எபிதெட் மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 2. இட் இஸ்ன்ட் எ க்ரீச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்டு ஹோப். வாட் டஸ் இட் ரெஃபர்? இட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எது? இந்த போயம் வந்து இந்த பர்டிகுலர் வந்து கரேஜ் அப்படிங்கிற போம்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ இட் அப்படின்னா கரேஜ் தான் என்பது கரெக்டானது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர் from the following lines. Find out the speaker from the following lines. Granny, I will be the first to get back, don't worry. So இது ஈட்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போம்ல இருந்து ஈட்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரியிலிருந்து ஹமீது பேசக்கூடிய ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் என்று நம்ம சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 3. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஈட்காங்கிறது நம்ம சிலபஸில் கொடுக்கல, பட் இட் ஹேஸ் சம் சான்ஸ் நம்ம எக்ஸாமில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அது மாரல் வேல்யூஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி. எ பாய் ஹமீட் வித்தவுட் ஹிஸ் பேரண்ட்ஸ் he was rising in her grandmother home. He went to the market on the day of Eidgah. He bought a pair of something yes ஒரு இடுக்கி மாதிரி சம்திங் வாங்கிட்டு வருவார். ஸோ தன்னுடைய கிராணிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு மாரல் பேர் ஆஃப் டாங்ஸ் அதை வந்து வாங்கிட்டு வருவார். ஸோ அது வந்து ஒரு மாரல் டீச்சிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுனால இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஸோ இன்கரெக்ட்லி அப்படிங்கிற ஆர்மடு இன்வென்ஷனுங்கிறது மிலிட்ரி அட்டாக் கரெக்டு தான். இதெல்லாம் எபிமிசம் பேஸ் பண்ணது, இது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து அஸ்லீப் வித் ஜீசஸ்ங்கிறது டெத்து கரெக்டு. ப்ளோ சங்ஸுங்கிறது வாமிட் அப்படிங்கிறதும் கரெக்டு. எக்ஸ்கியூஸ்னாவே மன்னிக்கிறதுன்னு அர்த்தம், பட் இங்கே கில்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்கரெக்ட் என்று நம்ம குறிப்பிட்றோம். ஸோ அப்போது ஆப்ஷன் சி கொஸ்டின் நம்பர் இவங்க கேட்டிருக்கிறது வந்து இன்கரெக்ட் தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4th question ஆப்ஷன் சி. 5th question ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சினானிம்ஸ் தான். ஸோ ரெமனன்ட், வாட் வாஸ் லெஃப்ட், க்ரௌச்சிங், பெண்டிங் டவுன், க்ரோண்ட் அண்ட் கிளாட்டர்டு. க்ரோண்ட் அப்படின்னா சோகமான ஒரு ஏக்கமான ஒரு குரலில் சத்தம் போடுறது. பட் இங்கே என்ன ஹிஸ்ட்ரி லைக் சம்திங் ஹாட் எ ஃப்ரையிங் ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. 5th கொஸ்டின் ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. புடில் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தென் கொஸ்டின் நம்பர் 6. த வேர்ட்ஸ் ஹேவிங் சேம் ப்ரொனவுன்சியேஷன். The words having same pronunciation but different meanings, different spelling. Different meaning, different spelling, pronunciation same அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்லணும்? ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 6 நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. The words having the same spelling. The words having the same spelling and pronunciation but different meaning. Same spelling இருக்கும், pronunciation இருக்கும், different meanings இருக்கும். கொஸ்டின் நம்பர் 7 ஹோமோனிம்ஸ் என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சேம் ஸ்பெல்லிங் சவுண்ட் அது மாதிரி இருக்கும், ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 7 அப்படின்னு நம்ம குறிப்பிடக்கூடியது, நம்ம பார்க்கக்கூடியது. சரியா? ஸோ அப்போது அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது கொஸ்டின் நம்பர் 8 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளிக்கர்டுங்கிறது ஷோன் அன்ஸ்டெடிலின்னு அர்த்தம். ஸோ அன்ஸ்டெடிலி அப்படிங்கிறத ஸ்டெடிலின்னு கொடுத்துருக்கோம். இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் வந்து ஆப்ஷன் பி தான். மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ஹேப்பனிங் ஆர் டன் இமீடியட்லி, ஸ்ட்ரைவ்ங்கிறது மேக் கிரேட் எஃபர்ட், இன்கிரைன்ங்கிறது ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் ஹார்ட் டு சேஞ்ச். இந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் ஃப்ளிக்கர்டு என்று குறிப்பிடலாம். ஸோ வை வி ஆர் செட்டிங் இன்கரெக்ட் ஒன்லி, கரெக்ட்லி அப்படின்னு கேட்கலாம்ல அப்படின்னு கேட்டால், ஸோ கரெக்ட்லி கேட்கலாம். பட் இன்கரெக்ட்லின்னு சொல்லும்போது யூ கேன் ஹாவ் 3 கரெக்ட் மீனிங்ஸ். அதை வந்து கரெக்டான மீனிங்கை நீங்கள் படிக்கிறதுங்கிறது அந்த இடத்துல பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஒன்று மட்டும்தான் இன்கரெக்ட். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு சினானிம் ஆன்டனிமில் இதில் தப்பாக இருக்கிறத இன்கரெக்ட் எலிமினேட் பண்ணுறதுல நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கரெக்டானதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 9, words have same spelling but different meaning, different pronunciation is known as homographs. ஸோ அப்போ ஹோமோஃபோன், இந்த ஹோமோகிராஃப், இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நீங்கள் இதுக்கான பல எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கலாம். பட் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஹோமோஃபோன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அதுக்கடுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹோமோஃபோனுக்கும் ஹோமோகிராஃபுக்கும் ஹோமோனிம்முக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிம்னா நேம், ஹோமோனிம் ஒரே மாதிரியான பேர் இருக்கும், நிம். ஸோ அப்படி ஐ வில் லீட் த வே, எலியட் இஸ் பிளேயிங் த லீட் ரோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது த சேம் ஸ்பெல்லிங் பட்டு சேம் சவுண்டு, பட் அதோட யூசேஜுங்கிறது டிஃப்ரெண்ட். பட் ஹோமோஃபோன் பாருங்கள், தே ஃபவுண்ட் லெட் இன் தோஸ் நூடுல்ஸ், ஐ லெட் த வே. அப்போ லெட்டுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இங்கே ஹோமோகிராஃப் பாருங்கள், தே ஃபவுண்ட் லெட் இன் த நூடுல்ஸ், ஐ வில் லீட் த வே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஹோமோஃபோன்னா சவுண்டு சேமாக இருக்கணும். ஃபோன்னா என்ன அர்த்தம், சவுண்டு சேமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டோ மீனிங்கோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஹோமோனிம்னா நேம் சேமாக இருக்கணும். ஸோ நேமு ஸ்பெல்லிங் சேமாக இருக்கணும், சேம் சவுண்டு சேம் ஸ்பெல்லிங் இருக்கணும், அது வந்து ஹோமோனிம். பட் ஹோமோகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்பெல்லிங் சேம், சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட், கிராஃபுங்கிறப்போ சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ we are seeing the question number 9. The words have the same spellings but different meanings and pronunciations as known as homographs. So different meaning வரும், pronunciation டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கிளீஷே ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ கிளீஷேனா என்ன? கிளீஷேங்கிறது ஒரு விஷயத்தை ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் அன்ப்ரொஃபஷ்னலாக காமனாக சொல்லக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம். கிட்டத்தட்ட இடியம் மாதிரியே இருக்கும். டு புட் த கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ், ஆட் இன்சல்ட் டு இன்ஜரி, நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். இந்த மாதிரி மூணுமே கிளீஷே தான். ஸோ கிளீஷே என்று குறிப்பிடுவாங்க. ஸோ இது நமக்கு ஓல்டு புக்லேயும் இருந்துச்சு, கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. கிளீஷே வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், த வேர்ட் விச் இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் அனதர் அண்ட் ஹேஸ் ரிலேட்டட் மீனிங் நோன் ஆஸ். டெரிவேட்டிவ் ஆஃப் அனதர், ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு வார்த்தையை நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத தான் பேரனிம் என்று நம்ம குறிப்பிடுவோம். கொஸ்டின் நம்பர் 11 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இஸ் நாட் an எப்போனியம் வேர்ட். சரிங்களா? ஈஸ் ஆர் நாட்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஈஸ் ஆர் நாட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போனிமஸ்ங்கிறது ஒருத்தரோட பேர்லேருந்து ஆர்ஜினேட் ஆகிறது. ஸோ அமெரிக்கா, எம்பையர், பாய்காட், சாவனிசம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த மேரி டைம் மட்டும் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போது எப்போனிமஸ் வேர்டில் மேரி டைம் வராது. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி 5 ஒன்லி என்று குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பேங்க், எ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க், சைட் ஆஃப் த ரிவர், சேம் சவுண்டு சேம் ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட் பேட், எ நாக்சுரல் ஃப்ளையிங் மம்மல், bat, sports equipment, same sound same spelling. Bark, sound of dog marks, bark, out covering of the tree, same sound same spelling.
ஸோ அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஹோமோனிமாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். கொஸ்டின் நம்பர் 5, it is part of his horse, his days and his years. ஸோ அப்போது his horse, his days, his years இது வந்து ரெப்படிஷன் என்று குறிப்பிட்றாங்க. பட் த சேம் டைம் இது அனஃபோராகவும் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே ஆப்ஷன் வரல. ஸோ வி கேன் கோ ஃபார் ரெப்படிஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 15, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். கொஸ்டின் நம்பர் 15, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். அட்ரிபியூட் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். அட்ரிபியூட் அப்படின்னா கிரீட் சம் ஒன் ஆர் சம்திங். பேஸ் அப்படிங்கிறது ஃபிஷ். பேஷ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஆனால் இங்கே மெஷர்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இன்கரெக்ட் அப்படிங்கிறது 4. அப்போ எத்தனை கரெக்ட்லி மேட்ச்டு பேருங்கிறது 3. அப்போ ஆப்ஷன் சி 3 பேர்ஸ். ஆப்ஷன் சி 3 பேர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு வூண்டோட ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ அப்போ இன்ஜுரி ஆப்ஷன் ஏ இன்கரெக்ட்லி. மற்ற வூண்டு பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த விண்டு, ஃபேர் பியூட்டிஃபுல், ஃபேர் ஃபெஸ்டிவல், இது எல்லாமே கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 16 ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 17, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். போ, க்ளோஸ், நியர். இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்லி 3 பேர்ஸ். எப்படி அப்படின்னா க்ளோஸ் டு ஷட் இது கரெக்டு, க்ளோஸ் டு நியர் கரெக்டு, போ வெப்பன்கிறது கரெக்டு, போ பெண்ட் டவுன்னு சொல்லுவாங்க, பட் அட்டாக்னு கொடுத்துருக்கோம். ஸோ பெண்ட் டவுன் இஸ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த போ, பட் அது இன்கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 18, கொஸ்டின் நம்பர் 18 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். இதில் வந்து கரெக்டானது தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டென்ட்டு, கன்சோல்னு கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் வேரியஸ் மீடியா, அதான் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. கண்டென்ட்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கன்சோல் அப்படிங்கிறது கன்சோல் பண்ணுங்கன்னு சொல்கிறது. கன்சோல் ஒரு an ஆர்மி யூனிட் என்று குறிப்பிடுவாங்க, பட் இது வந்து தப்பு. ஸோ என்னென்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அல்லது ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பேஸை தான் வந்து கன்சோல் யூனிட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மிஷின் ஆப்ரேஷனோட தொடர்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 18க்கு 3 பேர்ஸ் ஒன்லி. ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம் இதே லைன் ஃபஸ்ட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல அதில் வேறு என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 4 and 5ன்னு சொல்கிறாங்க. ஆலிட்ரேஷன் இங்கே எங்கே வந்திருக்கு, ஹிஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ சேம் இதாக வந்தாலும் அது வந்து ஆலிட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது இல்லாமல் பேக்கு பிஹைண்ட் இந்த இடத்துல ஆலிட்ரேஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஹிஸ் ஸ்மைல் ஹிஸ் டியர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கிறதுல நம்ம பார்த்துக்கூடிய விஷயம் ஸ்மைலோட ஆப்போசிட் டியர். ஸோ அதனால் ஆன்டிதீசிஸும் வருது. 4 and 5 ஆலிட்ரேஷனும் இருக்குது, ஆன்டிதீசிஸும் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 20, கன்சிடர் த ஃபாலோயிங். லீடு, லெட்டு, மினிட்டு, மைன்யூட். ஸோ மைன்யூட் ஃபஸ்ட்டு இருக்கிறது மைன்யூட்டு, அதுக்கடுத்தது மினிட் என்று நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20ல் ஒன்று தான் தப்பு. லெட்டுக்கு எல்இடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா லெட், அப்போ இப்படி தான் வரும். ஸோ அது தப்பாக கொடுத்துட்டனால ஆப்ஷன் சி ஒன்லி 3 பேர்ஸ். கொஸ்டின் நம்பர் 21, மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் த டாய்ஸ். இட் மீன்ஸ் ஹமீது அவருடைய டாயை வேல்யூ பண்ணியிருக்கார், வேல்யூ ஹிஸ் டாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே தப்பு. கொஸ்டின் நம்பர் 22, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஆப்ஜெக்ட் திங், ஆப்ஜெக்ட் ஆர்கியூ, ப்ரெசன்ட் கிஃப்ட், ப்ரெசன்ட் டு பிரிங் ஃபோர்த் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து கரெக்ட்லி மேட்ச்டு பேர் தான். ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். கொஸ்டின் நம்பர் 23, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஐ எம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ அந்த இடத்துல ஐ எம் ஹியர்னு வராது, இந்த இடத்துல ஐஎன்ஜி வரும். சரிங்களா, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். அப்போ தான் நம்ம சின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் பீன் ஹியர் அல்லது சம்திங், ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக்னு சொல்லியிருந்தா சரி. அப்போ இது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் ஐ ஒர்க் மை ரூம்மேட் ஹேட் லெஃப்ட் த ரூம். ஸோ வென் ஐ ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா எந்திரிச்சிட்டாரு, வேக் அப், மை ரூம்மேட் ஹேட் லெஃப்ட் த ரூம் ஆல்ரெடி என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பது கரெக்டானது. கொஸ்டின் நம்பர் 23, 2 ஒன்லி கரெக்ட். 2 ஒன்லி கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 23. Next, question number 24. Find out the different figures of speech from the following. Different figures of speech from the following question வந்து கேட்டிருக்காங்க. Courage is more than daring deed. In the work of life or game of sport, it's written in victory or defeat. Back of his smile, behind his tears. Smile ஓட opposite tear. Victory ஓட opposite defeat. Life ஓட ஒர்க்கோட ஆப்போசிட்டு வந்து ஸ்போர்ட்டு. ஸோ ஒர்க் ஆஃப் லைஃப் அங்கே கேம் ஆஃப் ஸ்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது மூணுமே ஆன்டிதீசிஸ். அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஏ மட்டும். 24க்கு ஆப்ஷன் ஏ. 24க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 25. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் சினானிம்ஸ். இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சாம்ப்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ சாம்ப்டு அப்படின்னா எ பிட் அண்டு சிவ்டு அப்பான் நாய்ஸிலி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபெர்னி. ஃபெர்னி அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டிங் ஃப்ளார்லெஸ் பிளான்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெரண்ட்ங்கிறது ஸ்மால் டவர் ப்ரொஜெக்ட்ஸ் த வால் அண்ட் பில்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்பு ஸ்மூட், அதாவது ஸ்மைட் என்பதோட பாஸ்ட் தான் ஸ்மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக்கிங் வித் ஃபூம் ப்ளோ, வேகமாக அடிக்கிறது. ஸோ ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குமா, வேகமாக அடிக்கிறது, வைலண்ட்டாக இருக்கிறது, வைலண்ட் அக்ரெசிவாக இருக்கிறது வந்து ஸ்மூட்னு சொல்லுவாங்க. பட் இதுங்க சைலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி அது ஒரு ஆன்டனிம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கொஸ்டின் நம்பர் 26. 25க்கு ஆப்ஷன் டி சொல்லியாச்சு. 26 போகிறோம். 26க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. நொட்டேரியஸ். நொட்டேரியஸ் அப்படின்னாவே பேட் குவாலிட்டிஸில் இருக்கிறது. ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ். ஆனால் இங்கே குட் குவாலிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்கரெக்டு. மற்றதெல்லாம் கரெக்டாக மேட்சாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 27. கன்சிடர் த ஃபாலோயிங். வி ஷல் மீட் இன் த கிளப் பை திஸ் ஈவினிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். திஸ் ஈவினிங் வி ஷல் மீட் தெம் அட் த கிளப் என்று பயன்படுத்துகிறோம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த கிளப் வருமா அட் த கிளப் வருமானு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி என்பது தான் கரெக்ட். ஸோ அப்போ இந்த கிளப் வராது. வி ஷல் மீட் தெம் அட் த கிளப் திஸ் ஈவினிங் என்று நம்ம குறிப்பிடுவோம். கொஸ்டின் நம்பர் 27 ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 28. ஃபைண்ட் அவுட் த போயட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் பொயட்டிக் லைன்ஸ். ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ இது ஸ்பீக் ஜென்ட்லின்னு வந்துட்டாவே நம்ம யுவர் ஸ்பேஸ் தான். த போம் வாஸ் டேக்கன், த லைன் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த போம் யுவர் ஸ்பேஸ். யுவர் ஸ்பேஸ் விச் வாஸ் ரிட்டன் பை டேவிட் பேட்ஸ். டேவிட் பேட்ஸ் தான் எழுதியிருக்காரு. ஸோ we got a 4 option B. Option B. Next question number 29. Consider the following statement. Consider the following statement. Yes. The thieves came out of the house with a bag full of gold and silver. My mother threw a handful of grains to the parrot every day. He took mouthful of cake. So bag full, handful, mouthful. மூணுமே கரெக்ட். ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 29க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30. ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். எ டேரிங் டீட் இன் அ மொமெண்ட் ஃப்ளஷ். தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் சிவியர் சம் பிளான். கரேஜ் இஸ்ன்ட் லாஸ்ட் ரெசார்ட். சம்திங் டீப் அண்ட் சோல் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆலிட்ரேஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேரிங் டீடு, அப்புறம் திஸ் இஸ் ஒர்க்கிங் சிவியர், சர்வ் சம், சம்திங் சோலு. ஆனால் கரேஜ் இஸ்ன்ட் லாஸ்ட் ரெசார்ட்டுன்ற எந்த இடத்துல ஆலிட்ரேஷன் வரல. ஆப்ஷன் சி. 30க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 31. ஃபைண்ட் அவுட் த பொயட்
based on the following poetic lines. So identify the poet or based on the following lines என்று நம்ம சொல்லலாம். Question number 31. And gently friendship accents flow, affection voice is kind என்று சொல்லியிருக்காங்க. So it was written by David Bates in the same your space என்பது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and gently friendship as and flow, affections voice is kind. நீங்கள் இந்த affections voice is kind நீங்கள் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக எடுத்திங்கன்னா இது பர்சானிஃபை ஆகிருக்குன்னு அர்த்தம். பர்சானிஃபை ஆகிருக்கு. அது பின்னாடி கூட அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுருக்கோம். கொஸ்டின் நம்பர் 30. To find out the poet based on the poetic line. The sands of life are nearly run, let such in peace depart என்று சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 32. So 32 also written by David Bates. The poem name is Your Space. அவங்களுடைய old aged person அப்படி சொல்லுவாங்க. Speak gently to the aged one, grieve not care own heart, the sands of life are nearly run, let such in peace depart என்று சொல்லக்கூடியதான் 32ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 33. Identify the figures of speech from the following. Or the final tuck at a slipping rope, or the final tuck at a slipping rope அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 33. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் என்பது ஆன்சர். கான்சனன்ஸ். ஸோ அசனன்ஸோடைய ஆப்போசிட் வந்து கான்சனன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ரிப்பீட்டிங் ஆஃப் த கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் டக் ஆஃப் ஸ்லீப்பிங் ரோப் அப்படிங்கிறது கான்சனன்ஸ் என்பது கொஸ்டின் நம்பர் 33க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் வந்து பார்க்குறோம். ஃப்ளரீடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஃப்ளரீடு அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரீடு அந்த மாதிரி சொல்லலாம். ஒரீடு ஆன்சியஸ் அந்த மாதிரி மீனிங் சொல்லலாம். இங்கே ப்ளீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. கொஸ்டின் நம்பர் 34க்கு வந்து ஆப்ஷன் பி. மற்றபடி அந்த ஹவுதாஸாக இருக்கட்டும், பாயிண்ட் பிளாங்க்கு, ஈல்டடு இதெல்லாம் பார்க்க முடியுது. ஈல்டடுன்னா அக்செப்டட் என்று அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஓகே. கொஸ்டின் நம்பர் 35. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எரர் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி கன்சிடரேஷனில் எடுத்துக்கோங்க. என்ன கிராமர் வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு லைனை கொடுத்துட்டு அதோடைய கிராமர் போர்ஷனை பற்றி கேட்பாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கேம் டு ஆஃபீஸ் பை வாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே பை வாக் யூஸ் பண்ணக்கூடாது. ஆன் ஃபுட் என்பது தான் சரியானது. 2 only கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 36. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஷிப் ஹேஸ் எ டீம் ஆஃப் 25 soldiers. எ ஷிப் ஹேஸ் எ க்ரூ ஆஃப் 25 soldiers. க்ரூ தான் கரெக்டு. 2 only. ஸோ இந்த மாதிரி வாயேஜ் அது சம்மதர் இதுக்கு ஒரு ஷார்ட் மெம்பர்ஸ் போகும்போது we can use the word crew. Crew is the correct appropriate word. 37. Question number 37. Identify the figures of speech from the following line. Question number 37. என்ன சொல்லியிருக்காங்க, it isn't an instantaneous thing, it isn't a creature of flickered hope, it isn't a thing that man call. ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லியாச்சு, சொல்ல முடியும். anaphora. Anaphora is the figures of speech here. Question number 37, option B. Question number 38. Find out the poet based on the following poetic lines. Find out the poet based on the poetic lines. And the wheels kick and the winds song. இது சொன்னாவே ஜான் மேஸ்ஃபீல்டு என்று நம்ம சொல்லிட முடியும். ஸோ ஜான் மேஸ்ஃபீல்டு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் போயம் வந்து sea fever என்று சொல்லுவாங்க. he is longing to go for the sea voyage. That's a concept of the poem. And the wheels kick and the winds song, the white sails shaking and a grey mist on the sea's face and grey down breaking. Option C, John Masefield, who wrote the poem, is called Sea Fever. So question number 39. Consider the following statement. Ram takes a cupful of soup from before the food. John added a spoonful of sugar. Child was happy with the pocket full of chocolate. ஸோ இது எல்லாமே கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 1, 2 and 3 ஆர் கரெக்ட்.
Question number 39, option D is the correct answer. Question number 40. Find out the poet based on the following poetic line. And all I ask is a merry yarn from the laughing fellow rover. Fellow rover here mentioned. This line is taken from Sea Fever, which was written by John Masefield. So he's longing to see the lonely sea and the sky. பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் I must go down the sea again for the call of running tide. இதெல்லாம் சொல்லியிருப்பார் அவர் ஜான் மேஸ்ஃபீல்ட். அந்த போம் படிச்சிருப்போம் நம்ம. கொஸ்டின் நம்பர் 40க்கு ஆப்ஷன் சி மேஸ்ஃபீல்டு தான். கொஸ்டின் நம்பர் 41. ஃபைண்ட் அவுட் த ரைம் ஸ்கீம் ஃப்ரம் த ஃபாலோயிங். கரேஜ் isn't brilliant dash. டேரிங் டேஷ் சொல்லியாச்சு. அப்புறம் டேரிங் டீட் in a moment's flash A. It isn't an instantaneous thing, born of despair with the sudden spring. So AA, BB is the correct rhyme scheme for the above stanza. 41, option A. Next question 42. Find out the poet based on the following poetic lines. So we can identify the poetic lines. When the strain is great and the peace is got, for who would strive for the distant goal must always have courage. So we identified courage. Edgar Albert Guest within his soul. So the poem Courage was written by Edgar Albert Guest. Guest தான் அது வந்து எழுதியிருக்காரு. ஸோ கரேஜோடைய இம்பார்ட்டன்ஸு அது எப்படி வருதுங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் he belongs to England, born a prolific England born American poet. So இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். He also known as people's poet. His poems often had inspirational or optimistic view of everyday life. So optimistic view அப்படிங்கிறது எட்கரே கெஸ்டோடைய போமில் வந்து அதிகமாக தெரியக்கூடியது. ஸோ ஒன் ஆஃப் ஹிஸ் போயம் இஸ் கரேஜ். Courage also represent the optimistic view. For question number 42, option D. Question number 43. Who made the famous quote, democracy is the government of people, by the people and for the people? So Abraham Lincoln, obviously he is the speaker of the famous quote is called democracy is the government of the people, by the people and for the people. ஸோ இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக கூட நீங்கள் சொல்லலாம். தட் இஸ் கால்டு எபிஃபோரா. அனஃபோராவுடைய ஆப்போசிட் வந்து எபிஃபோரா, எப்போஸ்ட்ரோபின்னு சொல்லுவாங்க. எப்போஸ்ட்ரோபி அதோட செகண்ட் ஹாஃபில் ரிப்பீட் ஆகக்கூடியதை நம்ம பார்த்துருப்போம். கொஸ்டின் நம்பர் 44. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஜெரண்ட்னா எப்படி இருக்கும்? ஜெரண்ட் இஸ் ends in ing and function as noun. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், அந்த மாதிரி சொல்லக்கூடியது. வாக்கிங், ஸ்விம்மிங். So that's are all gerund. Infinitive is the base form of verb with to. Usually it functions as a noun, although it can also function as a adjective or adverb. Adjective or adverb இருக்கும். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. The third statement, a participle is a verb end in ing or ed, d, ten past participle இருக்கும். Maybe function as adjectives describing and modifying the noun. ஸோ மூணுமே கரெக்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 44, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. அமீனா வாஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் ஹாமிட். ஈட்கா என்ற ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ ஹாமிட் வாஸ் த கிராண்ட் சன் ஆஃப் அமீனா ஆர் அமீனா வாஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் ஹாமிட். கொஸ்டின் நம்பர் 46. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். Speak gently, it is better for to rule by love than fear. Love ஓட ஆப்போசிட்டு fear. கொஸ்டின் நம்பர் 46. ஸோ 46 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா antithesis. Antithesis is the figures of speech here. So question number 47. Consider the following statement. She is my cousin sister and he is my cousin brother. Cousin சொன்னாவே போதும். We should not use sister or brother. So option 1 is incorrect. I have two daughter-in-laws ன்னு சொல்கிறாங்க. daughters-in-law அப்படின்னு வரணும்.
So question number 47, obviously neither one nor two are correct, both are incorrect. Question number 48, identify the figures of speech from the following line. Speak gently, love doth whisper low, the vows that true hearts bind. Question number 48, 1 2 3 4 5. ஸோ என்னெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ் 1 3 4 5 ரெப்படேஷன் மட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். லவ் டாத் விஸ்பர் லோ, அதோடைய சத்தம், அன்பின் சத்தம் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பர்சானிஃபை ஆகியிருக்கு. மெட்டாஃபர் அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ த வோவ்ஸ் ஆஃப் த ஹார்ட் பைண்ட் அப்படிங்கிறதுல கம்பேரிசன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா alliteration we can find here. ஸோ that true இந்த இடத்துலையுமே alliterate ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு assonance, லவ் டாத்துங்கிறது assonance. ஸோ அப்போ எஸ் இந்த ஸ்பீக் ஜென்ட்லி vows the true heart bind என்று சொல்லுவாங்க. ஸோ கொஷின் நம்பர் 48 ஆப்ஷன் சி. Question number 48, identify the figures of speech from the following lines. And gently friendship's accents flow, affection's voice is kind. Question number 49, option A, affection's voice is kind. ஏன்னா affection human quality பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்போது affection voice is kindன்னு சொல்லலாம். ஆப்ஷன் A. Question number 50, find out the rhyme scheme of the following stanza. Speak gently to the little child, its love be sure to grain, teach it in accents soft and mild, it may not long remain. ஸோ சைல்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஸோ அவங்க ரைம் ஸ்கீம் தான் கேட்டிருக்காங்க. கிரைன், சைல்டு கிரைன் வேறு சவுண்டு, சைல்டு மைல்டுன்னு வந்திருக்கு, எகெயின் ஏ வரும், ரிமைன் கெயின் பி. So AB is the rhyme scheme here. We can pick out the rhyming words child, mild, grain, remain. These are all the rhyming words here. Question number 51, consider the following statement synonym. Moaned, a long low sound. Hunted அப்படின்னா occupied or ஒரு பர்டிகுலரான ஒரு பேய் நடமாட்டம் இருக்கக்கூடிய, ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது தான் ஹண்டட். பட் ரிலீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது சினானிமில் இன்கரெக்டாக இருக்குது. ரூயின்ஸ்னால் டிகேங்கிறது கரெக்டு. ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். கொஷின் நம்பர் 51 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். Next question 52, identify the figures of speech from the following line. Speak gently to the aged one, grieve not the careworn heart, the sands of life are nearly run, let such in peace depart. So what is the figures of speech here is euphemism. So euphemism என்று இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். காரணம் the sands of life அப்படின்னு சொல்லிட்டு nearly run, let in such in peace depart. the peace departங்கிறது debt. இந்த டெட்டை எப்புமிசத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீஸ் டிபார்ட்னு எப்புமிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 53, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். த சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன், லெட் சச் இன் பீஸ் டிபார்ட். கொஸ்டின் நம்பர் 53, ஹியர் த சான்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது வாழ்க்கையை மணலோட ஒப்பிட்டு சொல்கிறது சான்ஸ் ஆஃப் லைஃப். அந்த மாதிரி ஒரு வனம், பாலைவனம் அந்த மாதிரி ஒப்பிட்டு சொல்லுறதுனால மெட்டஃபரிக் யூசேஜ் இங்கே வந்திருக்கு. ஸோ வி கேன் கோ ஃபார் மெட்டஃபர், ஆப்ஷன் சி ஃபார் த கொஸ்டின் 53. நெக்ஸ்ட் கொஸ்டின் 54, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன்டனிம். ஸோ ஆன்டனிம் என்ற இடத்துல பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சேடில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த ஹையஸ்ட் பாயிண்ட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லோ பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரம்பிளிங், பிரேக்கிங் இன்டு ஸ்மால் பீசஸ். ஸோ இந்த இடத்துல இது வந்து தப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்கட்டில் அப்படிங்கிறது ஸ்டேபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 54,
கொஸ்டின் நம்பர் 54, இந்த பிரேக்கிங் அப்பார்ட் ஸ்கட்டில் அப்படிங்கிறத ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஸோ எஸ் 1 and 3 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். எஸ் இங்கே ஒரு சச் எரர் இருக்குது, இது சரி பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 54. கொஸ்டின் நம்பர் 55, ஓகே கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 54க்கு நம்ம ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இல்லை. ஸோ 1 and 3ங்கிறது கரெக்டு. நீங்கள் ஆப்ஷன் சியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சாரி ஃபார் த மிஸ்டேக். கொஸ்டின் நம்பர் 55, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த following lines. The sands of life are nearly run, let such in peace depart. ஸோ இங்கே வேறு என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 55, ஸோ பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சானிஃபை இந்த இடத்துல ஆகியிருக்கு. ஸோ அப்போ சான்ஸ் ஆஃப் லைஃப் நியர்லி ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் ரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஸோ இங்கே பர்சானிஃபை ஆகியிருக்கு. வாழ்க்கை ஓடுகிறது. அப்போ ரன்னுங்கிறது ஹியூமன் குவாலிட்டிஸ், வாக், ரன், ஸ்பீக், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேர்பு. ஸோ அந்த இடத்துல லைஃப்க்கு சொல்லியிருக்கிறதுனால பர்சானிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 56, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் 56. ஸோ இதில் ஸ்டார்டில்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து ஃபியரை சொல்லக்கூடியது, பட் ப்ளீஸ்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் டி இஸ் த இன்கரெக்டு. மீது எல்லாமே ஃப்ளிக்கர்னா ஷைனு, ஃபோலியேஜ் த்ராஷிங்கிறது, அந்த ஹை லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ், ஃபார்பிட்டிங், அன்ஃப்ரெண்ட்லி, ஃப்ரைட்னிங், இதெல்லாம் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 57, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த poor, let no harsh done be heard. Question number 57, so speak gently, அதோட ஆப்போசிட் வந்து ஹார்ஷ். ஆர் கைண்ட்லியோட ஆப்போசிட் வந்து ஹார்ஷ். ஸோ இந்த வச்சு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இது ஒரு ஆன்டிதீசிஸ். Consider the following statement. They have enough, they must endure. They have enough, they must endure without unkind word. The word they refers to whom in the poem Your Space. Your Spaceல they அப்படின்ற இந்த இடத்துல அவங்க சொல்கிறது they have enough, they must endure without unkind word அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 58, poor people. ஸோ அதில் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில்ட்ரன், எல்டர்லி பீப்புள், புவர் பீப்புள், இதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. 58 சி. கொஸ்டின் நம்பர் 59, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். டு த கேர்ள்ஸ் வே த வேர்ல்ட்ஸ் வே, வேர் த வின்ஸ் லைக் அ வேட்டர் நைஃப். வேட்டர் நைஃப்னா ஒரு ஷார்ப்பான நைஃப் மாதிரி இந்த விண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 59, இதில் என்னெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ் லைக் இருக்கிறதுனால சிமிலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்படிஷன், 4th ஒன் ஆலிட்ரேஷன் இருக்குது, அண்ட் 5th ஒன் இமேஜரியும் இருக்குது. ஸோ இதில் இந்த ரெப்படிஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது வே அப்படிங்கிறது 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஹியர் இஸ் ரெப்படிஷன். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ is the correct answer for the question number 59, option A. We can find imagery. Imagery is a special kind of figures of speech which provides the visualization of lines from the poem. ஒரு போமோடைய லைன்ஸ் வந்து ஒரு நமக்கு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ தட் இஸ் கால்டு இமேஜரி என்று நம்ம சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 59 முடிச்சாச்சு, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 60, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். And all I ask is a merry yarn from laughing fellow rover. So இதில் figures of speech question number 60, metaphor. ஸோ மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் மெரி யான் அப்படிங்கிறது ஹாப்பி ஸ்டோரி.
ஹாப்பி ஸ்டோரி. அதை இங்கே கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மெட்டாஃபர்னு கொடுக்குறோம். கொஸ்டின் நம்பர் 61, ஃபைண்ட் அவுட் த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இதுக்கு என்ன வரும்? ஹாமிட் சப்ஜெக்டு, எஸ், ஹாமிட் சப்ஜெக்டு, வாட்ச்டு verb, them object, from a distance, so Hamid watched them from a distance என்று சொல்கிறாங்க. where a. ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் delete ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் சி, ஏ மட்டும் அடிச்சிடுங்க. SVOAங்கிறது கரெக்ட், SVOAங்கிறது கரெக்டானது. கொஸ்டின் நம்பர் 61. ஸோ ஹமீது சப்ஜெக்டு, வாட்ச்டு வேர்பு, தம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, ஃப்ரம் அ டிஸ்டன்ஸுங்கிறது ஏ. அர்ஜென்ட்னு ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்னு வேர் இதுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம இதுக்கு வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுப்போம். ஸோ ஃப்ரம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேர் என்று சொல்கிறதுனால யூ கேன் கோ ஃபார் ஏ. SVOA என்பது சரியானது. கொஸ்டின் நம்பர் 61. நெக்ஸ்ட் 62. கன்சிடர் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஸ்பீக் ஜென்ட்லி டு த இயரிங். நோ, they may have toiled in vain. Why does the word vain mean? What does the word vain mean? Vain na enna? So speak gently to the earring. No, they may have toiled in vain என்று சொல்லியிருப்பாங்க. Question number 62. Producing no result is called vain. Option C. Next question number 63. Question number 63. Question number 63. And a quiet sleep and a sweet dream when the long trick is over. Long trick is over. ஸோ உங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் த ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். மெட்டஃபரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆலிட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ a quiet sleep and sweet dream when the long trick is over. அவருடைய கடைசி பயணம், அது இல்லாமல் அவருடைய ஸ்பெண்டிங் டைமை பற்றி இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆலிட்ரேஷன் ஈஸியாகவே ஸ்லீப்பு, ஸ்வீட் இதெல்லாம் வந்திருக்கிறதுனால we can go for alliteration. Question number 63. So question number 63 answer is option C. Option C. Next question number 64. Find out the sentence pattern. Hamid subject, left with other boys objects, subject verb object. Question number 64 option A. Identify the figures of speech from the following lines. Speak gently. He who gave his life to bend man's stubborn will. ஸோ இதுக்கு என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 65. பிப்ளிக்கல் அல்யூஷன் இங்கே இருக்குது. பிப்ளிக்கல் அல்யூஷன் as well as alliteration இருக்குது. alliteration. லிட்டரரி அல்யூஷன் இங்கே இல்லை. காரணம் டைரெக்டாகவே பிப்ளிக்கல் அல்யூஷன் சொல்லிட்டாங்க, பைபிளிலிருந்து எடுத்தது. ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொன்னது ஜீசஸ் கிரைஸ்ட்டை சொல்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஜீசஸ் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். ஸோ அதனால் இது பிப்ளிக்கல் அல்யூஷன். அப்போ யூஸ்வலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஹிஸ் ஆலிட்ரேஷன் இருக்குது. ஸோ ஆலிட்ரேட்டட் வேர்டு. கொஸ்டின் நம்பர் 65. we can go for 3 and 4 option A. Next question number 66. Find out the sentence pattern. Hamid's grainy Amina. இதெல்லாம் சேர்த்தது சப்ஜெக்ட் தான். was verb, sad complement. ஏன்னா பி வேர்புக்கு அப்புறம் வரது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ we can go for option D, subject verb complement. Next question number 67. Find out the sentence pattern. Find out the sentence pattern. The happiest of the boys was Hamid. Question number 67. The happiest of the boys ங்கிறது தான் சப்ஜெக்ட். was verb, Hamidங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ we can go for SVC.
Next question number 68. Go for the rhyme scheme. Sky A, by A, shaking B, breaking B. Appo AA, BB is the rhyme scheme here used in the question number 68. So the rhyming words nothing but sky, by, shaking, breaking. These are all. Next question number 69. Consider the following lines. Speak gently, he who have his life to bend man's stubborn will. When elements were the fierce stripe, said to them, peace be still. From the above lines, he refers to. ஸோ இதில் ஹீ என்பது யாரை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி இந்த பர்டிகுலர் போயம் அப்படி வந்துட்டாவே நம்ம யுவர் ஸ்பேஸ் டேவிட் ஸ்பேஸ் பேட்ஸ் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அதில் ஹீர் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு இந்த இடத்துல எஸ் Jesus Christ. Jesus Christ. Option C. Question number 70. Find out the correct sentence pattern from the following. Correct sentence pattern அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா sun seemed brighter. sun seemed verb, இது காம்ப்ளிமெண்ட் வரும். ஸோ ஏன் காம்ப்ளிமெண்ட் வருதுன்னா seems அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால காம்ப்ளிமெண்ட் வரும். ஒன்று கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 3. they were talking, they subject, were talking verb, their treasure என்று சொல்லியிருக்காங்க ஆப்ஜெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 ஆப்ஷன் சி 1 and 3 ஆர் கரெக்ட். the village was filled with excitement சொல்லியிருக்காங்க. ஸோ வாஸ் ஃபில்டுன்னு சொல்லிட்டாவே இங்கே காம்ப்ளிமெண்ட் வரும். இங்கே காம்ப்ளிமெண்ட் இல்லாதனால இது வந்து இன்கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 71. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்ரிங், நோ. They may have toiled in vain, perchance unkindness made them so. Oh, win them back again. Speak gently, he who have his life to bend man stubborn will. With the elements where fierce strife, said to them, peace be still என்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த இடத்துல ஸ்பீக் ஜென்ட்லின்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வி கேன் கோ ஃபார் அனஃபோரா. அனஃபோரா இஸ் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஹியர். கொஸ்டின் நம்பர் 71. கொஸ்டின் நம்பர் 71. அனஃபோரா இஸ் த கரெக்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் லிட்டில் திங் ட்ராப்ட் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல் என்று சொல்லியிருக்காங்க. So we can go for the figures of speech. Question number 72. 3 and 4. 3 and 4. Here 3 is the deep well. Heart's deep well is compared to deep well. ஸோ அதுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆலிட்ரேஷன் ஆல்ரெடி டீப்பு ட்ராப்பில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் இதுக்கு வந்து 1 and சரி ஐம் சாரி 3 and 4. 3 and 4 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 73. John Masefield was an English poet and writer. John Masefield appointed poet laureate in United Kingdom. Question number 1 only correct. ஏன்னா இங்கே 1930 பதிலாக 1914 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் இன்கரெக்ட். 1 only correct. Question number 73 option A. Next question number 74. The train had started punctually. During the night, the train left the station. At fast 12, the train stopped at Burhampur. சில 1 and 3 வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The train subject had started verb punctually time சொல்கிறதுனால SVA கரெக்டு. at past 12 A ஏன்னா டைம் சொல்கிறதுனால the train subject stopped verb அதுக்கப்புறம் புர்ஹாம்பூர் அப்படிங்கிறது பிளேஸ் வேர் அப்படின்னு சொல்கிறதுனால ஏ வரும். அப்போ ASVAங்கிறது கரெக்டு. ஸோ 1 and 3 ஆர் கரெக்டு. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 74 option C is the correct answer.
Question number 75. Identify the figures of speech from the following line. When elements were fierce strife. Elements were fierce strife. 75. Identify the figures of speech from the following line. So consonants. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்சனன்ஸ் வந்திருக்கு. ஆப்ஷன் டி. ஸோ ஏன் மெட்டாஃபர் வராது, ஏன் அல்யூஷன் வராது, ஏன் பர்சானிஃபிகேஷன் வராதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். when elements were fierce strife. ஸோ அந்த இடத்துல அவங்க அலிட்ரேஷன் தான் வருது, எந்த ஒரு கான்டெக்ட்ஸும் இல்லை, சப்ஜெக்டும் இல்லை, அந்த இடத்துல பர்சானிஃபிகேஷன் வரல, அல்யூஷன் கிடையாது, மெட்டாஃபர் கம்பேர் ஆகலை. ஸோ வி கேன் கோ ஃபார் கான்சனன்ஸ் தான். ஃபியர்ஸ் ஸ்ட்ரைஃப் எஃப்ஐஇ இந்த சவுண்டும் சிமிலராக இருக்கிறதுனால we can go for consonants. Question number 76. Identify the figures of speech from the following line. Speak gently to the little child. Its love be sure to gain. Question number 76. Is the figures of speech is called assonance. Assonance என்று சொல்கிறாங்க. The little child. ஸோ இங்கே வந்து assonance வந்திருக்கு. அது இல்லாமல் லவ் ஷூர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 76க்கு assonance is the correct figures of speech. 76. Question number 77. Find out the correct sentence pattern. 77. ஆப்ஷன் டி 1 2 3 எல்லாமே கரெக்ட். எப்படி? we gave her a gift. subject verb io do correct. today a he saw subject verb a cinema object correct. the old man subject died verb அப்போ 1 2 3 are correct. option 77. question number 77 option D is the correct. all are correct. Next question number 78. the match the following. option A is the correct. fight or flight, to defend oneself or run away. put to flight, to cause someone flee. take flight, flee or run away. இதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்று தான், flee or run away. fight to fancy, imaginative. option A is the correct answer for 78. Next question number 79. fill in the blank with suitable words. speak gently, kindly என்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அதுக்கு அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. speak gently, kindly, let no harsh done to be heard, they have enough, they must endure, without unkind word. question number 79. option C, to the poor. speak gently, kindly to the poor. Next question number 81. question number 80. identify the figures of speech. the good, the joy which it may bring, eternity shall tell. so here the good, the joy which may bring, இது கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. bring, eternity shall tell. அப்போ eternity என்றது endless, non living thing. so shall tell என்று சொல்லியிருக்குன்னா we can go for personification for the question 80. Next question number 81. find out the odd word. For the question number 81. odd word, the pair of gloves. so gloves அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் வந்திருக்கணும், சி கொடுத்துருக்கனால இது இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 81க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82. question number 82. Consider the following pair. I have a nice flight. enjoy your flight. in flight, full flight, an imaginative, unrealistic idea. இது தப்பு. top flight, escaping rapidly as possible. இதுவும் தப்பு. ஒன் மட்டும் தான் கரெக்ட். அப்போ only pair is the correct one. question number 83. identify the figures of speech from the following line. I must go down to the seas again, to the lonely
sea and the sky. ஸோ இங்கே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் லோன்லி சீனே வந்து சொல்லிட்டாங்க. லோன்லி சீனாவே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பர்சானிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 4 1 2 4 ஆலிட்ரேஷன் இதில் இருக்குது, நம்ம பார்த்தாச்சு. சி அண்ட் ஸ்கை. அதுக்கப்புறம் இமேஜரினா விஷுவல் எஃபெக்ட் காட்டுது. ஸோ லோன்லி சி அண்ட் த ஸ்கை இதெல்லாம் விஷுவல் எஃபெக்ட் காட்டுறதுனால 1 2 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. Question number 84, identify the figures of speech from the following lines. And all I ask is a tall ship and a star to steer by her, and the wheel kick and wind song, and the white sails shaking, the grey mist on the face, the grey down breaking. Question number 84, 1 2 4 5 இது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 2 4 5 அப்போஸ்ட்ரோபி மட்டும் கிடையாது, நமக்கு தெரியும். அப்போஸ்ட்ரோபி டைரக்ட் அட்ரஸ் டு டெத் ஆர் ஆப்சென்ட். அலிட்ரேஷன் இருக்குது, சினெக்டிக்கி இருக்குது, ஆனாஃபோரா இருக்குது, அல்யூஷன் இருக்குது. இப்போ சினெக்டிக்கி எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அல்யூஷன் நமக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா ஸ்டாரை அல்யூஷனாக சொல்கிறாங்க. ஸோ அல்யூஷன் நார்த் ஸ்டாருங்கிறத அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி நம்ம ஜாகிரபிக்கல் அல்யூஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்டாருங்கிறது பூமியோட பொருந்தி இல்லாதனால நம்ம அதை ஜாகிரபிக்கல் அல்யூஷன் சொல்லாமல் காமன் அல்யூஷன் சொல்கிறோம். த சேம் ஸ்டார் இங்கே சினெக்டக்கியாகவும் வரும், சைனெக்டக்கி என்று சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு வார்த்தை இந்த எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. 1 2 4 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 85, we were sacred but our fear was not as strong as our courage. Whose statement is this? 85. கரேஜ் போயமுக்கும் பேரலாக ஒரு சில கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மலாலா யூசப்சாய் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 86, Hamid's granny scolded him for buying iron talks. Then she understood that Hamid had bought it. எதுக்காக ஹமீது வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் லவ் அண்டு கன்சர்ன் இதால் தான் வாங்கிட்டு வந்தார். அவுட் ஆஃப் கம்பல்ஷன், நோ இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹமீதுக்கும் கிரெயினுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 87, fill in the blank with suitable words. ஸோ என்ன கேட்குறாங்க? ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் எகெயின், டு த லோன்லி சி அண்ட் ஸ்கை கரெக்டு, ஃபார் கால் ஆஃப் த ரன்னிங் டைடு கரெக்டு, டு வேக்ரன் ஜிப்சி லைஃபு கரெக்டு. மூணுமே வெவ்வேறு இடத்துல வரும். 1 2 3 are correct, option D. Next question number 88, courage people do not fear bargaining for the sake of peace. இது சொன்னது யார்? படித்தோன்னே தெரியும், நெல்சன் மண்டேலா is the famous quote said by Nelson Mandela. Question number 83, the title of the poem Sea Fever means. Sea Fever அப்படிங்கிற டைட்டில் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? The poet's longing for the sea voyage, the poet's deep wish be at the sea. ரெண்டுமே கரெக்டு. 1 and 2 are correct. The poet fear of the sea கிடையாது. Question number 90, identify the figures of speech from the following lines. And all I ask, a tall ship and a star steered by her. Steer அப்படின்னு சொல்லி her அப்படின்னு சொல்லியாச்சு. Her refers to tall ship. அப்போ பர்சானிஃபை ஆயிருக்கு, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 90, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஏன்னா அவங்க டால் சீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டால் ஷிப்பை சீன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 91, யூ ஷுட் நெவர் லெட் யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவெண்ட் ஃப்ரம் யுவர் டூயிங் வாட் யூ நோ இஸ் ரைட். ஹூஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ்? கொஸ்டின் நம்பர் 91, Aung San Suu Kyi is the speaker here. Question number 92, the story Eidgah was written by மனுஷி பிரேம்சந்த். உமாராமன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 93, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். அண்ட் த வீல்ஸ் கிக் வின்ஸ் சாங் ஒயிட் சேல்ஸ் ஷேக்கிங் என்று கொடுத்துருக்காங்க. விண்டோட சாங்னு சொன்னோடனே ஹியூமனுக்கு தான் சாங் பாட தெரியும். விண்டோட சாங்னு சொன்னோடனே பர்சானிஃபிகேஷன் இங்கே இருக்குங்கிறத ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இமேஜரி அவங்க சொல்லியிருக்கூடியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆலிட்ரேஷன் இதில் ஃபவுண்ட் ஆகுது. ஆலிட்ரேஷன் என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 93, ஆப்ஷன் ஏ 1 3 and 4 ஆர் த கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 94,
Sami who had bought the small tambourine asked her, will you exchange by அவர் டம்போர்னைன் வச்சிருப்பார், அது சாமியை தான் கேட்டிருப்பார், சாமி அவர் தான் கேட்டிருப்பார். Question number 94. Next, question number 95. Identify the figures of speech from the following lines. Question number 95. 2 and 4. 2 repetition, 4 பார்த்தீங்கன்னா alliteration. repetition and alteration. எப்படிங்க repetition alteration வருதுங்கிறத பார்க்கலாம். இஸ் a wild call or clear call. ஸோ அந்த இடத்துல கால் என்பது ரெண்டு இடத்துல ரெப்பிட்டேஷன் வந்துருச்சு, alliterationமே இங்கே இருக்குது. ஸோ கால் கிளியர் ரெண்டு இடத்துலையுமே alliterate ஆகிருக்கிறதுனால 95க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 96. whose poem often had an inspirational optimistic view of everyday life? none other than John Masefield என்று நம்ம சொல்லியிருப்போம். 4 ஒன்லி. சரி, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் மன்னிச்சுக்கோங்க, இஏ கெஸ்ட் தான், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். 4 ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 97. strength not come from winning your struggles, develop your strength when you go through hardship and decide not to surrender. That's a strength. Whose statement is this? Question number 97. Mahatma Gandhi. Next, question number 98. Synonym. 2143. Option B. 2143. Dazzling, extreme bright, tattered, brighten, torn, suburbs, outlying area, gaily bright in colors. So 98 synonym தான் கேட்டிருக்காங்க. 99. Identify the figures of speech from the following line. And all I ask is a windy day with a white cloud flying and flung spray and blow spume the seagulls crane. Question number 99. Imagery is the figures of speech. Imagery. Next, question number 100. Edgar Albert Guest is a prolific England-born American poet is the correct. So Edgar Albert Guest was the popular in the first half of the 20th century. ஸோ இவங்க செகண்ட் ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 19th century சம்திங் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் பிகேம் த நோன் பீப்புள் போயட். ஸோ பீப்புள் போயட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எஸ், இதில் 20th century கரெக்டு தான், ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபுக்கு பதிலாக இந்த இடத்துல செகண்ட் ஹாஃப்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதனால தான் செகண்ட் வந்து தப்பு. 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி 100க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான், இந்த டிஸ்கஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.